சில பேருக்கு ஆன்லைன் லோன் பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு கையில் காசே இல்லை அப்படின்ற இக்கட்டான டைமில் ஆப்ஸ் மூலமாக ஆன்லைனில் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பொதுவாக பெரும்பாலான ஆப்ஸில் 5,000 தான் ஃபர்ஸ்ட் லோனாக கொடுப்பாங்க. அந்த 5,000 சில ஆப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுப்பாங்க, சில ஆப்ஸில் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 5,000 எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா இருந்தால் 2,500 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படுற டியூ டேட் 10 நாளாக இருக்கும். 10 நாளுக்குள்ளே நீங்கள் 2,500 இன்ட்ரெஸ்ட்டோட அசல் 5,000ஐயும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மொத்தமாக 7,500. நீங்கள் அவசரத்துக்கு போய் அந்த லோனை எடுத்துருவீங்க. 10 நாளைக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த 7,500 கட்டிட்டீங்க அப்படின்னா அதில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அடுத்த லோனை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேறு ஆப்ஸில் இருந்து இல்லை அதே ஆப்பில் இருந்து கால் பண்ணி உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க, நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க, மெசேஜஸ் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போது நீங்கள் 5,000 உங்கள்கிட்ட இல்லைன்னு தானே போய் லோன் எடுத்தீங்க. இப்போது 7,500 நீங்கள் ரிட்டர்ன் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 7,500 லேக் ஆகிருக்கு, இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு லோன் எடுக்க தான் ட்ரை பண்ணுவீங்க. நீங்களாகவே போய் லோன் எடுத்துருவீங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஆன்லைன் ஆப்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் லோன் சரியாக கட்டினீங்க அப்படின்னா அடுத்த லோன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்ரூவ் ஆகும். அதாவது 5,000 நீங்கள் எடுத்து அந்த 5,000 சரியாக ரிட்டர்ன் கட்டிட்டீங்கன்னா டியூ டேட்டுக்குள்ளே உங்களுக்கு அடுத்து 10,000 லோன் அவங்க அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போது 10,000 லோன் வேறு உங்களுக்கு எடுக்கக்கூடிய வசதி இருக்குது, உங்கள்கிட்டையும் கையில் காசு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த 10,000 எடுப்பீங்க. இப்போ என்ன நடக்கும்னா அந்த 10,000க்கும் 10 டேஸ் டியூ இருக்கும். அந்த 10 டேஸுக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டிய மொத்த அமௌண்ட் 17,000 இருக்கும். அதாவது 10,000 அமௌண்ட்டும் அதோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 7,000 கொடுப்பாங்க. இப்போது உங்களுக்கு லோன் அமௌண்ட் அதிகமாக தானே கொடுக்குறாங்க, அதனால் அதோட இன்ட்ரெஸ்ட்டையும் அதிகமாக தான் எடுப்பாங்க. இப்போ மொத்தமாக 10 நாளைக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் 17,000 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு வழி இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே 17,000 நீங்கள் ரிட்டர்ன் கட்டி விட்டுருவீங்க. இப்போது உங்கள்கிட்ட 17,000 உங்களோட செலவாக இருக்கும், உங்கள் கையில் காசு இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த லோன் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. இப்போ இன்னொரு விஷயம் நடக்கும். உங்களோட லோன் அமௌண்ட் 20,000 அவங்க கூட்டி இருப்பாங்க. அதாவது நீங்கள் 20,000 அவங்கள்ட்ட இருந்து மறுபடியும் லோன் எடுக்கலாம். அப்படி ஒரு ஆஃபரை கொடுத்ததுக்கப்புறம் 17,000 உங்களோட கையிலேருந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் 20,000 லோன் அப்ளை பண்ணி எடுக்க போகிறீங்க. அந்த 20,000க்கும் 10 டேஸ் டியூ கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் மொத்தமாக கட்ட வேண்டிய அமௌண்ட் 30,000 இருக்கும். அதாவது நீங்கள் 20,000 லோன் எடுத்தீங்கன்னா 10,000 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ஆன்லைன் லோனுக்குள்ளே சிக்கிக்கிறது இப்படி தான். இப்படி அளவுக்கு அதிகமான லோன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைமில் உங்களால் அதை கட்டிக்கவே முடியாமல் போகும். அப்போது உங்களோட டியூ டேட்டுக்குள்ளே அந்த லோனை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ்டேக் விட ஆரம்பிப்பீங்க, கொஞ்சம் லேக் ஆகும். அப்போது அந்த ஆப்ஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி திட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கோர்ட்லேருந்து பேசுகிறோம், போலீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவங்க அளவுக்கு அதிகமான வட்டி உங்கள்கிட்ட இருந்து அறவிடுறதுனால இது இலங்கையில் லீகல் கிடையாது. இந்த மாதிரி கேஸ் போடுறதோ அப்படி இல்லைன்னா உங்களை போலீஸில் சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஆன்லைன் லோன் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த இடத்துல லோன் எடுத்திருந்தாலும் உங்களால் அதை மேலே செலுத்தி கொள்ள முடியாத பட்சத்தில் அவங்க உங்களை தகாத வார்த்தைகளை திட்டுறதோ அப்படி இல்லைன்னா அவமானப்படுத்துகிறதோ மிரட்டுறதோ பொருட்களை அபகரிக்கிறதோ செய்கிறதுக்கு இலங்கை சட்டத்தில் இடமில்லை. அதனால் நீங்கள் லோன் எடுத்துகிட்டு அதை செலுத்த முடியலைன்ற ஒரு டிப்ரெஷனில் தவறான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் எடுத்த லோனை மீள செலுத்த தாமதமாகிடுச்சு அப்படின்றதுக்காக யாராவது உங்களை மிரட்டினாங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா பண மோசடி வேறு, லோன் எடுத்து அதை செலுத்த தாமதமாகிறது அப்படின்றது வேறு. நீங்கள் இதற்காக சட்ட ஆலோசனைகளை ஒரு நல்ல லாயர் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது, இலங்கையில் அதுக்கான சட்டமும் இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. மன அழுத்தத்தினால தவறான முடிவுகளை இந்த கடனுக்காக ஒரு நாளும் எடுக்காதீங்க.